Hello students. So in the quarantine time la ipo ellame irpinga actually. So adu NEET apply panna students nariya per irpinga. So idu ellakume oru kashtamana oru tharunam dhaan. Ellame veetlaye nama irukom. So namakku romba bore adikkum vera. So andha mari oru vishayangal irukku. But அந்த NEET apply பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டைம் நமக்கு. இது நம்ம வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு டோட்டலி அந்த சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கே அந்த சிலபஸ் மாறிடுச்சு. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் சரி இல்லை தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து இப்போது நீட்டை வந்து உங்கள் ஸ்டேட் போர்ட் பேக்ரவுண்ட்லேருந்தே உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஸோ இந்த குவாரண்டைன் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 hours per day நீங்கள் படிச்சிங்கனாலே அது போதுமானது. ஸோ இந்த 3 hours per dayன்றதை எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஸ்டெல்லா மேரிஸ் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயாலஜி 360 ஒரு எங்கள் வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதில் போய் ஒரு கொஷின் பேங்க் மாதிரி நீங்கள் எழுதலாம். ஒரு 12 to 15 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ஸ் இருக்கும், இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போர்ஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த பயாலஜி நீங்கள் எழுதணும். ஏன்னா பயாலஜியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 மார்க்ஸ் வரும். அவுட் ஆஃப் 720 நீட்டில் பயாலஜி மட்டுமே நமக்கு 360 மார்க்ஸ் வரும். ஸோ அதனால் பயாலஜின்றது நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது இல்லாமல் நாங்கள் வந்து இந்த வீடியோ லெக்சர்ஸ் போடுவோம். அதாவது எங்கள் வெப்சைட்டில் www.stellamerismedicalfoundation.com www.stellamerismedicalfoundation foundation.com www.stellamerismedicalfoundation.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வீடியோ லெக்சர்ஸ் போடுறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக, தமிழ் மீடியத்துக்கு தனியாக. இப்போ ஆக்சுவலி இனிஷியலாக ஃபிசிக்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸோ இனிமேல் வீடியோ லெக்சர்ஸ் வந்து பண்ணால் அடிக்கடி வரும். பயாலஜி 360 மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வீடியோ லெக்சர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ லெக்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ லெக்சர் ஒரு லெசன் முடிஞ்சோடனே ஒரு சாப்டரில் ஒரு டெஸ்ட் வைப்போம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மினிமம் 3 hours. ஸோ இந்த மினிமம் 3 hours வந்து நம்ம பயாலஜி 360 மூலமாக பயாலஜிக்குன்னு ஒன்று ஒதுக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இந்த வீடியோ லெக்சர்ஸ் மூலமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ லெக்சர் போடுறோம். ஃபிசிக்ஸ் 8PL நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து யாரோ லைக் எல்லாமே இதுக்கு ஃப்ரீ தான். யார் வேணாலும் இதை பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ தான். இந்த லெக்சரை வந்து நீங்கள் யாருக்குனாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் தமிழ் மீடியத்திலே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிக்ஸ்ன்றது நம்ம உங்கள் +1 சிலபஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது உங்கள் +1 ஸ்டேட் போர்டில் இருந்தாலும் சரி இல்லை சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி. ஸோ தமிழ் மீடியம்ன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்டேட் போர்டு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் மெக்கானிக்ஸில் வந்து மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். தமிழில் வந்து நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லுவோம். ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ பிளேன். தளத்தில் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது லாஸ் ஆஃப் மோஷன். இயக்க விதிகள். நாலாவது ஒர்க், எனர்ஜி, பவர். வேலை, திறன்,
ஆற்றல். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அதாவது சுழற்சி இயக்கம் மற்றும் துகள்கள். ஆறாவது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், ஈர்ப்பியல். ஸோ இந்த 6 சாப்டர் தான் மோஷன் இஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில், அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டு இயக்கம், மோஷன் இன் பிளேன் தளத்தில் இயக்கம், லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள், ஒர்க் எனர்ஜி பவர் வேலை திறன் ஆற்றல். அடுத்தது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் துகள்கள் மற்றும் சுழற்சி இயக்கம். ஆறாவது வந்து கிராவிடேஷன் ஈர்ப்பியல். ஸோ இந்த 6 சாப்டர் எதனால் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயே நம்ம நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு மொத்தம் 45 கேள்விகள் வரும். ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு 45 கேள்விகள் வரும். ஸோ இப்போ நீட் 2019 நீட் 2019 பார்த்தீங்கன்னா இந்த 6 சாப்டர்லேருந்து, அதாவது நீட் 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 சாப்டர்லேருந்து மொத்தம் 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 45 கேள்விக்கு 13 கேள்விகள் இந்த 6 சாப்டர்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. இது இல்லாமல் நீட் 2018 பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2018 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 சாப்டர்லேருந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது நீட் 2018. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இது இயற்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த 6 சாப்டரில் ஆவரேஜாக ஒரு 10 கொஸ்டின் வரும். கண்டிப்பாக இந்த 45 கேள்விகளில் ஒரு 10 கேள்விகள் இதில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா நேர்கோட்டு இயக்கம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நேர்கோட்டு இயக்கம் பார்க்க போகிறோம். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். நேர்கோட்டு இயக்கம் இல்லை ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நமக்கு இயக்கம் என்றால் என்ன? இயக்கம் அதாவது மோஷன். ஸோ இயக்கம்ன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம தினைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோட்டில் நடக்கிறோம், இல்லை வாகனங்கள் போகுது. ஸோ அதெல்லாமே வந்து என்னென்னா நம்ம இயக்கம் தான் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே பார்க்குறது இயக்கம் தான். ஸோ இப்போ இயக்கம் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து இது ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டைம் 1 இந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்த நேரத்தில் T4ன்ற நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நேரத்தை பொறுத்து இந்த T1லேருந்து T4க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளோட நிலை வந்து மாறியிருக்கு. சரியா? ஸோ இந்த பொருளோட நிலை வந்து மாறியிருக்கு. ஸோ இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம். அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன். அதாவது ஒரு பொருள், இதை நீங்கள் டெஃபினிஷனாக எழுதிக்கணும். ஒரு பொருள் நேரத்தை பொறுத்து ஒரு பொருள் நேரத்தை பொறுத்து, இந்த பொருள் இங்கே இருக்குது. ஸோ நேரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இங்கே T1ல் இருக்குது, இங்கே T4ல் இருக்குது. ஸோ நேரத்தை பொறுத்து தன் நிலையை மாற்றுகிறது. ஸோ நேரத்தை பொறுத்து இந்த பொருள் வந்து தன்னோட நிலையை மாற்று. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இயக்கம் என்றால் என்ன?
ஒரு பொருளின் நிலை மாற்றம். நேரத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னோட நிலையை மாற்றினால் அது இயக்கத்தில் இருக்குது என்று அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நிலை மாற்றம் ஆகலை அப்படின்னா இப்போ அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை மாற்றமே இல்லை, இந்த ஃபுல்லாகவே இதே பொசிஷனில் இருக்குது, இதே நிலையில் இருக்குது. ஸோ அப்படி நிலை மாற்றமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரத்தை பொறுத்து ஸோ T1 இருக்கட்டும், இல்லை T2 இருக்கட்டும், இல்லை T3 இருக்கும். அதாவது இப்போது 2 செகண்டாக இருக்கட்டும், இல்லை 3 செகண்டாக இருக்கட்டும், இல்லை 5 செகண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்ன ஆகுதுன்னா இந்த பொருள் வந்து அதே இடத்துல இருக்குது, அதோட நிலையில் ஒரு மாற்றமும் இல்லை. அப்படின்னா என்ன ஆகுனா பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குன்னு அர்த்தம், ஓய்வு நிலையில் இருக்கு என்று அர்த்தம். ஸோ வந்து இப்போ இயக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இயக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கும். இந்த நேர்கோட்டு இயக்கம் அப்படின்ற பாடத்தில் இந்த பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்கோட்டு இயக்கத்திலே இருக்கும். இந்த நேர்கோட்டு இயக்கத்தை நம்ம வந்து அளவிட போகிறோம். அதாவது இந்த நேர்கோட்டில் பயணிக்கும் இந்த பொருள்களின் இயக்கத்தை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், அதாவது அளவிட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இயக்கத்தை அளவிடணும் இல்லையா? how to describe the position, how to describe the position, அதாவது how to describe the position. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அதாவது நிலையை குறிப்பிடுவது எப்படி, ஏன்னா இயக்கம்ன்றது என்னது? நிலை மாற்றம். இயக்கம் என்பது நிலை மாற்றம். ஸோ இந்த நிலையை கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து அது இயக்கத்தில் இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ இந்த நிலை, அதாவது இந்த நிலையை குறிப்பிடுவது எப்படி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் பொருள்கள் எல்லாமே புள்ளிகளாக விவரிடுவோம். அதாவது பாயிண்ட் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது இயக்கத்தில், அந்த நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்க ஒரு பொருள், இப்போ இவ்வளோ பெரிய பொருள் வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த பொருள் வந்து புள்ளிகளாக தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன் புள்ளிகளாக நம்ம குறிப்பிட போகிறோம் அப்படின்னா, இந்த பொருளோட அளவு இருக்கு இல்லையா, இதோட உயரமாக இருக்கட்டும், இதோட நிறையாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நம்ம கணக்கிட போகிறதில்ல. இது கடந்த தூரம், இது கடந்த இயக்கம், இதை எடுத்துக்கொண்ட இயக்கம், இதை மட்டும்தான் நம்ம அளவிட போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா பொருள்கள் வந்து புள்ளிகளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லா பொருள்களும் ஒரு புள்ளியாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த பொருளோட ஹைட்டோ இல்லை பிரெத்தோ இல்லை நிறை, அதாவது மாஸோ அப்படிங்கிறது எதுவுமே நம்ம வந்து கொண்டு வர போதில்லை. இப்போ அந்த ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் இயங்குது அப்படின்னா இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் அதோட தூரம் அதை எடுத்துக்கொண்ட இயக்கம், அது என்ன டைப் ஆஃப் இயக்கம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோமே தவிர இந்த பொருளோட அளவு, அதாவது உயரம், நிறை, இதெல்லாமே நம்ம கணக்கிட போகிறதில்ல. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த பொருள்களை வந்து புள்ளிகளாக நம்ம விவரிக்க போகிறோம். இப்போது நிலையை குறிப்பிடுவது எப்படி? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 இருக்குது. ஹவு டு டிஸ்கிரைப் த பொசிஷன் அப்படிங்கிறது வந்து 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அப்புறம் ரெண்டாவது வந்து செட் ஆஃப் ஆக்சஸ். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறிப்பு புள்ளி. செட் ஆஃப் ஆக்சஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ இதை வச்சு தான், இந்த 2 கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த நிலையை குறிப்பிட போகிறோம். சரிங்களா?
ஸோ வந்து இப்போது நிலையை குறிப்பிடுவது எப்படி, அதுக்கு நான் சொன்ன மாதிரி 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம செட் ஆஃப் ஆக்சஸ் அப்புறம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் குறிப்பு புள்ளி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கணும். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் with 3 mutually perpendicular axes. Rectangular coordinate system எடுத்துக்கணும். 3 mutually perpendicular axes. அதாவது rectangular coordinate systemனா உங்களுக்கு தெரியும், அதாவது Cartesian systemனு சொல்லுவோம் இல்லையா. and 3 mutually perpendicular axes, அதாவது உங்களுக்கு தெரியும் 3 ஆக்சஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ், தேர்ட் வந்து ஜெட் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ், z axis, x axis, and third is z axis. So இதான் வந்து இந்த 3 mutually perpendicular axis. 3 mutually perpendicular axis. ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த 3 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுறது இல்லையா, மீட் ஆகுற இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின்னு சொல்லுவோம். இந்த 3 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இந்த 3மே இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்க போகிறோம், அதாவது குறிப்பு புள்ளியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஓவை தான் வந்து ஆரிஜின், அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இது வந்து கோஆர்டினேட்ஸ், இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே, இது வந்து ஜெட் கோஆர்டினேட்ஸ், இது வந்து ஒய் கோஆர்டினேட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் தான் வந்து என்னென்னா அந்த பொசிஷன், அந்த பொருளோட நிலையை குறிக்க போகுது. அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே இதில் வந்து இப்போ ஒரு கிளாக் வச்சோம், இந்த சிஸ்டமில் ஒரு கிளாக் வச்சிடறோம், இந்த கிளாக்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து கிளாக், ஒரு கடிகாரத்தை வச்சிடறோம், ஏன்னா இதுதான் வந்து நேரத்தை அளவிட போகுது. ஸோ இது வந்து நம்ம பொசிஷனை வந்து அதன் நிலையை குறிப்பிடுறதுக்கு, இது வந்து நேரத்தை அளவிடுவதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து இந்த ஆரிஜினில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பொருள் வந்து இந்த ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா, இந்த ஆரிஜினில் இருக்குது, இந்த பொருள் வந்து இங்கே இந்த ஒய் ஆக்சிஸ் பாதையில் நகர்ந்தது அப்படின்னா அந்த ஒய் கோஆர்டினேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாதையில் நகர்ந்தது அப்படின்னா, இப்படி நகர்ந்தது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், அது அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே வந்து இசட் ஆக்சிஸ் இந்த பாதையில் இப்படி நகர்ந்தது அப்படின்னா, இந்த 0வை பொறுத்து நகர்ந்தது அப்படின்னா, அது ஆரிஜின் இந்த ஓவை பொறுத்து நகர்ந்தது அப்படின்னா அது வந்து ஜெட் ஆக்சிஸை நோக்கி நகருது, அந்த நிலை வந்து மாறுது அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். ஸோ இந்த ஹோல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த கடிகாரத்தோட இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம், இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குறிப்பு சட்டகம் அப்படின்னு பேர். ஸோ இது என்னென்னா, இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் தான் இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஸோ அந்த பொருள் வந்து இப்படி இருக்குது, இதான் அந்த உங்களோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு நேராக இந்த பொருள் இருக்குது. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஜெட் ஆக்சிஸ். சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இது இசட் கோஆர்டினேட். ஸோ உங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்து இந்த பொருள் வந்து இந்த சைடு நகருது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி நகருதுன்னு அர்த்தம். உங்களை பொறுத்து இந்த பொருள் வந்து மேலே நகர்ந்தது அப்படின்னா ஒய் ஆக்சிஸை பொறுத்து நகருது அர்த்தம். ஸோ உங்களை குறித்து வந்து இந்த பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதோட நிலை வந்து எந்த பக்கம் மாறுகிறது அப்படின்றது உங்களை குறித்து சொல்கிறோம். அப்போ நீங்கள் தான் என்னதுன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். குறிப்பு சட்டகம் அப்படின்னு பேர், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். சரிங்களா. ஸோ
இதுதான் வந்து எப்படின்னா பொசிஷனை கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே கிளாக் இருக்கும். இந்த ஹோல் பொசிஷன் வந்து என்னென்னா இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நிலையை குறிப்பிடுவது இது மாதிரி தான். டு டிஸ்கிரைப் பொசிஷன் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். சரிங்களா? இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து என்னென்னா ஆரிஜின், அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதில் இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயக்கத்தில் இருக்குது, பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இயக்கத்தை கணக்கிடுவது எப்படி? ஹவு டு கால்குலேட் மோஷன், இயக்கத்தை கணக்கிடுவது, அளவிடுவது எப்படி? அதுக்கு வந்து 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், தூரம். சரிங்களா? இன்னொன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், தூரம். இன்னொன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். தூரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த். தூரம் என்பது கடந்த பாதையின் அளவு. தூரம் என்பது கடந்த பாதையின் அளவு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கும்போது அது கடந்த மொத்த பாதை இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த பொருள் வந்து நேர்கோட்டில் இருக்குது. இங்கேருந்து இதுவரையும் அது பயணிக்குது. இதுவரையும் இயக்கத்தில் இருக்கும்போது இந்த பாதை இருக்கு இல்லையா? இந்த பாதையோட லென்த், இந்த பாதையோட அளவு தான் தூரம் அப்படிங்கிறோம், டிஸ்டன்ஸ். இந்த பாதையோட அளவு தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது ஸ்கேலார் அளவு, ஸ்கேலார் அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திசையில்லா அளவு, திசை இல்லா அளவு. அளவு மட்டும்தான் இருக்கும், திசை வந்து இருக்காது. திசை என்பது இருக்காது, அளவு மட்டும்தான் இருக்கும். திசை இல்லா அளவு, அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தூரம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கார் வந்து இயக்கத்தில் இருக்குது. ஒரு கார் வந்து இயக்கத்தில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதான் ஆரிஜின். 40, 80, 120, 160, sorry, 0, 40, 80, 120, 160, 200, 240, 280, 340. ஓகே, அடுத்து வந்து 380. ஓகே, இங்கே வந்து -40, -80, -120 இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the motion of a car, இந்த காரோட இயக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து O இந்த இடத்து வரையும் போகுது.
இது வந்து P 360, அதாவது சாரி 240க்கு அப்புறம் 320 360, இதுதான் 360ன்றது தான் 360ன்றது தான் P. இது வந்து O, இங்கே வந்து Q இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த OPQ எல்லாமே நிலையை குறிக்குது, அந்த காரோட நிலை குறிக்குது. ஓன்றது காரோட நிலை தான், Pன்றதும் காரோட நிலை, Qன்றதும் காரோட நிலை. இது எல்லாமே மீட்டர்ஸில் இருக்கும். இந்த 40ன்றது 40 மீட்டர்ஸ், 80 மீட்டர்ஸ், 120 மீட்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்க O எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், எல்லாமே ப்ளஸ் சைன்ஸில் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், -40, -80, -120. ஸோ அப்படி இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இப்போ கார் வந்து 0 to P போகுது, OP 0 to P. இந்த கார் வந்து இந்த O இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து P வரையும் அதோட இயக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு தூரம் கண்டுபிடிக்கணும். இப்போ தூரம்ன்றது என்னது, மொத்த கடந்த பாதையின் அளவு, கடந்த பாதையின் அளவு. ஸோ இந்த கடந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து P வரையும் இதோட அளவு பார்த்திங்கன்னா 360 மீட்டர்ஸ் இல்லையா. OP வந்து என்னது 360 மீட்டர்ஸ் இல்லையா. 0லேருந்து பார்த்திங்கன்னா 360 வரையும். ஸோ 40 40 40 அப்படி போட்டோம்னா மொத்தம் எவ்வளோனா 360 மீட்டர்ஸ். ஸோ தூரம் OP தூரம்ன்றது என்னது 360 மீட்டர் சரிங்களா. ஸோ கடந்த பாதையின் மொத்த அளவுன்னு சொல்லணும். கடந்த பாதையின் மொத்த அளவு, டோட்டல் பாத் லென்த், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு ஆப்ரேஷன் பார்க்கலாம். இதே மோஷன் ஆஃப் அ கார் வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த ஆப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வந்து நேர்கோட்டு பாதையில் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து 4 டைரக்ஷன் தான் பாசிபிள். இப்போ இதை வந்து ஹரிசாண்டலாக போகும்போது ஃபார்வர்ட், அடுத்தது பேக்வேர்ட். அதே மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனில் போச்சுன்னா அப்வர்ட், டவுன்வர்ட். ஸோ இந்த 4 டைரக்ஷன் தான் பாசிபிள், ஃபார்வர்ட், பேக்வேர்ட், அப்வர்ட், டவுன்வர்ட். ஃபார்வர்டு வந்து என்னென்னா பாசிட்டிவ், அதே மாதிரி அப்வர்டுன்றது என்னது பாசிட்டிவ், பேக்வேர்டுன்றது நெகட்டிவ் டைரக்ஷன், டவுன்வேர்டுங்கிறதும் நெகட்டிவ் டைரக்ஷன். மேலே போகிறது எல்லாமே என்னென்னா பாசிட்டிவ் டைரக்ஷன், கீழே வர டைரக்ஷன் எல்லாமே நெகட்டிவ் டைரக்ஷன், முன்னாடி போகிற டைரக்ஷன் எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷன், பின்னாடி வர டைரக்ஷன் எல்லாமே நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ நேர்கோட்டு இயக்கத்தில் இந்த 4 டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம். OP plus PQ, OP plus PQ, அதாவது இந்த கார் வந்து இங்கே O 40 80 120 160 200 240 இதான் Q. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 360ன்றது P. ஸோ இந்த கார் வந்து ஓலேருந்து P போகுது, ஃபஸ்ட்டு ஓலேருந்து P போகுது, அப்புறம் என்ன ஆகுதுன்னா Pலேருந்து Q வரையும் வருது, ஓலேருந்து P வரையும் போகுது, அப்புறம் Pலேருந்து Q வரையும் வருது. இப்போ டோட்டல் பாத்தில் தூரம், கடந்த மொத்த தூரம் தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா OP ப்ளஸ் PQ. ஸோ OP நமக்கு தெரியும், ஓலேருந்து P வரைக்கும் இருக்க தூரம் என்ன, கடந்த பாதையின் அளவு என்ன, பாதையின் அளவு வந்து 0 to P, அதாவது 360 மீட்டர்ஸ். Pலேருந்து Q அப்படின்னா, Pலேருந்து Q அப்படின்றது பார்த்தீங்கன்னா 360லேருந்து Q வரையும். இப்போ 360லேருந்து பார்த்தீங்கன்னா
240 அப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 280 இருக்கும். டூ 280 320 360 இதான் P. ஸோ இங்கேருந்து Qக்கு வருது. ஸோ இங்கே ஒரு 40 40 40 இல்லையா, 120 ப்ளஸ் வந்து என்னென்னா 120 மீட்டர். Pலேருந்து Q வரையும் இருக்க தொலைவு என்னது, கடந்த பாதையின் அளவு 120 மீட்டர்ஸ். ஸோ 360 + 120 இஸ் ஈக்குவல் டு 480 மீட்டர்ஸ். ஸோ தூரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மொத்த தொலைவு. ஸோ அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதாவது திசை இல்லா அளவு, திசை இருக்காது, அளவு மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதுதான் தூரம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு தூரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது, அப்புறம் ஜீரோவாகவும் இருக்காது. பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ இருக்காது, ஜீரோவாகவும் இருக்காது. ஒன்லி டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தூரம் என்பது பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வேர்ட்லேயே இருக்குது. டிஸ்பிளேஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருள் வந்து மாறுது. ஸோ அதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை மாற்றத்தை குறிக்குது. நிலை மாற்றத்தை குறிக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி வந்து டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெல்லுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி. இதை குறிக்கிறதுக்கு தான் இந்த டெல் அப்படிங்கிறது சொல்கிறோம். சேஞ்ச் இன் குவான்டிட்டி அதாவது அளவின் மாற்றம். அளவு மாற்றம், ஒரு அளவின் ஏற்படும் மாற்றம் தான் வந்து என்னென்னா இந்த டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை குறிக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் அப்படின்றது என்னென்னா இஸ் ஈக்குவல் டு x2 - x1. டெல் எக்ஸ்ன்றது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி, x2ன்றது பொருளின் இறுதி நிலை, x1ன்றது பொருளின் ஆரம்ப நிலை. ஸோ இடப்பெயர்ச்சி என்பது இறுதி நிலை மைனஸ் பொருளின் ஆரம்ப நிலை, இதுதான் இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம். ஸோ இந்த இடப்பெயர்ச்சியோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் அளவுன்னு சொல்லுவோம். வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவு அதாவது திசையுடன் கூடிய அளவு. திசையுடன் கூடிய அளவு. ஸோ இந்த அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் திசையும் இருக்கும் அளவும் இருக்கும், அதான் திசையுடன் கூடிய அளவு. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நேர்கோட்டு இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேர்கோட்டு இயக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் தான் பாசிபிள் இல்லையா, 4 பொசிஷன் அப்வர்ட், டவுன்வர்ட், ஃபார்வர்ட், பேக்வர்ட். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் டைரக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த வெக்டார் அப்படின்றத வந்து நம்ம மோஷன் பிளேன் அதாவது தளத்தில் இயக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரையும் இந்த டைரக்ஷன்றது ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது இடப்பெயர்ச்சி என்பது டெல் எக்ஸ் என்பது x2 - x1 அதாவது பொருளின் இறுதி நிலை மைனஸ் பொருளின் ஆரம்ப நிலை. ஓகேவா?
இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஹவு டு கால்குலேட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதே நம்ம இந்த மோஷன் ஆஃப் அ கார் எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸுக்கு எடுத்த மாதிரி நம்ம இப்போ அதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0, 40, 80, 120, 140, 160, அடுத்தது வந்து Q வந்து 240 ஸ்ட்ரைட்டாகவே போட்டுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா Pன்றது மறுபடியும் கூட நம்ம பண்ணிக்கலாம். P அதாவது O 40, 80, 120, 160, 200, 240, 280 and 320. இது வந்து P 360. 240ங்கிறது Q, இது வந்து P. ஓன்றது O ஆரிஜின். இந்த கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது இங்கே இருக்குது, இந்த கார் வந்து ஓவில் இருக்குது. இப்போ வந்து அதே நம்ம ஆப்ரேஷன் டிஸ்டன்ஸ் அந்த தூரத்துக்கு அளவிடும்போது அது என்ன ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதை எங்கேயும் பண்ணலாம். கார் இஸ் ஈக்குவல் டு ஓபி. கார் இஸ் ஈக்குவல் டு ஓபி, அதாவது கார் வந்து ஓலேருந்து P வரையும் ட்ராவல் ஆகுது, ஓலேருந்து P வரையும் ட்ராவல் ஆகுது. ஸோ இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ΔX இடப்பெயர்ச்சி, ΔX இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1, பொருளின் இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை. இறுதி நிலை நமக்கு என்னன்னு தெரியும், இறுதி நிலை வந்து 360 மீட்டர்ஸ் இல்லையா, மைனஸ் ஆரம்ப நிலை x1ன்றது 0, அந்த கார் வந்து ஆரம்ப நிலை வந்து 0. ஸோ என்னாகும் 360 மீட்டர்ஸ் இல்லையா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சியும் தூரம் டிஸ்டன்ஸும் ஒன்றாக இருக்குது இல்லையா. இந்த ஆப்ரேஷனில் இந்த கார் ஓபியில் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சியும் தூரமும் ஒன்றா இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பொருளின் இயக்கம் வந்து நேர்கோட்டில் இருந்ததுன்னா பொருளின் இயக்கம் நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னா நேர்கோட்டில் இருக்கணும். ரெண்டாவது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், பாசிட்டிவ் திசை இருந்தது அப்படின்னா, இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா இடப்பெயர்ச்சியும், இது ரெண்டும் இருந்தது அப்படி என்றால் இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமமாக இருக்கும், இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமமாக இருக்கும். இப்போ ஆனால் டைரக்ஷன் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேர்கோட்டில் இருக்குது ஆனால் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இல்லை, நேர் டைரக்ஷனில் இல்லை, கொஞ்சம் பேக்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, பின்னாடி வருது அப்படின்னா அந்த அளவும் இடப்பெயர்ச்சியோட அளவும் தூரத்தோட அளவும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அதே வந்து இந்த கார் இதை எடுத்துக்கலாம், 0, Q வந்து 240, P வந்து 360. கார் இஸ் ஈக்குவல் டு PQ, கார் இஸ் ஈக்குவல் டு PQ. ஸோ இப்போ கார் வந்து என்ன பண்ணுதுன்னா Pலேருந்து Q போகுது, Pயில் இருக்குது இந்த காரு, இப்போ Q வரையும் போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம தூரம் கண்டுபிடிப்போம். இப்போ தூரம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா Pலேருந்து Q வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இல்லையா, 40, 40, 40, நமக்கு வந்து 120 மீட்டர்ஸ் வரும். தூரம் வந்து என்ன ஆகும்னா கடந்த பாதையின் அளவு, இந்த பாதையின் அளவு Pலேருந்து Q வரைக்கும் இருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 120 மீட்டர்ஸ் ப்ளஸ். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி கண்டுபிடிப்போம். இதே ஆப்ரேஷனுக்கு இடப்பெயர்ச்சி கண்டுபிடிப்போம். இடப்பெயர்ச்சி வந்து என்னது, ΔX இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1, பொருளின் இறுதி நிலை மைனஸ் பொருளின் ஆரம்ப நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது Pலேருந்து Q வரையும் போகுது. ஸோ இப்போது ஆரம்ப நிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இறுதி நிலை வந்து 240, ஆரம்ப நிலை
360. ஸோ del x is equal to, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி என்பது x2ன்றது இறுதி நிலை 240, x1ன்றது 360. என்ன வருமா? -120. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இடப்பெயர்ச்சியும் இடப்பெயர்ச்சி தூரத்தோடு சமமாக இல்லை. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா Pலேருந்து Q போகும்போது என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே டைரக்ஷன் மாறுதில்ல, நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது, அதாவது இடப்பெயர்ச்சி வந்து நெகட்டிவாக இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். அதை ஏன் அப்படின்னா தூரம்ன்றது எப்போவுமே பாசிட்டிவ் தான். இடப்பெயர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா 3மே இருக்கும். இடப்பெயர்ச்சியில் 3 வேல்யூமே இருக்கும். பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ இருக்கும், 0 வேல்யூவும் இருக்கும். ஆனால் தூரம் வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான். தூரம்ன்றது நெகட்டிவாகவும் இருக்காது, 0வாகவும் இருக்காது. ஸோ இடப்பெயர்ச்சி வந்து நம்ம நெகட்டிவ் பார்த்துட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் மாறும்போது இடப்பெயர்ச்சின்றது இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் 120 ஆகிடுது, -120 ஆகிடுது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது, அதாவது இந்த பேக்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம ப்ளஸ்ஸும் பார்த்துட்டோம் இல்லையா? ப்ளஸ் வந்து இப்போ ஓபியில் பார்த்தோம். ஓபியில் வந்து 0 to 360, ஸோ வந்து +360 மீட்டர் இது பார்த்துட்டோம். மைனஸும் இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது பேக்வர்ட் டைரக்ஷனில் வந்தது P2Q, அதில் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இடப்பெயர்ச்சி வந்து 0, எப்போ வந்து இடப்பெயர்ச்சி 0வாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதே மோஷன் எடுத்துக்கலாம். 0, இங்கே வந்து 360 மீட்டர்ஸ் P. இப்போ அந்த கார் வந்து என்ன ஆகுது அப்படின்னா O to P போகுது. கார் வந்து OP இங்கேருந்து இது வரையும் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார் Pலேருந்து ப்ளஸ் PO, Pலேருந்து மறுபடியும் ஓக்கு வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தூரம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தூரம் வந்து கடந்த மொத்த பாதையின் அளவு. ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 0 to P நமக்கு தெரியும் 360 மீட்டர். அப்போ OP ப்ளஸ் PO தான் தூரம் இல்லையா, கடந்த மொத்த பாதையின் அளவு. ஸோ ஓபின்றது நமக்கு தெரியும் 360 மீட்டர்ஸ். அதே வந்து P2வும் அதே தான் இருக்கும் இல்லையா, Pலேருந்து O போகும்போது என்னாகும் 360 மீட்டர்ஸ். ஓகே, நமக்கு மைனஸ் சைன் கிடையாது, ஏன்னா தூரம் வந்து எப்போவுமே மைனஸாக இருக்காது. ஸோ அதனால் ப்ளஸ் 360 மீட்டர்ஸ். அப்போ இது என்னாகும் ஆன்சர் 720 மீட்டர்ஸ். இது வந்து தூரம் ப்ளஸ் 720 மீட்டர்ஸ். இப்போ இடப்பெயர்ச்சி பார்ப்போம். ஸோ இப்போ இடப்பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா del x is equal to x2 minus x1, அதாவது இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை. இந்த பொருளோட இறுதி நிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு O to P போகுது, அப்புறம் P to O வருது. ஸோ இறுதி நிலை வந்து 0. ஸோ 0 மைனஸ் இந்த பொருளோட ஆரம்ப நிலை பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளோட ஆரம்ப நிலை இங்கே தான் இல்லையா, ஸோ -0. ஸோ இடப்பெயர்ச்சி வந்து 0 ஆகுது. ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் ஒன்றாக இருந்தால், அந்த பொருளோட ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் ஒன்றாக இருந்தால் இடப்பெயர்ச்சி என்பது 0வாக ஆகிடும். சரிங்களா, 0 ஆகிடும். இடப்பெயர்ச்சின்றது 0 ஆகிடும். ஸோ இடப்பெயர்ச்சி என்பது எப்போ 0 ஆகும் அப்படின்னா அந்த பொருளோட ஆரம்ப நிலையும்
இறுதி நிலையும் ஒன்றாக இருந்ததுன்னா, சரிங்களா, சமமாக இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த மோஷனை வந்து இந்த இயக்கத்தை வந்து எப்படி வந்து ஒரு இது வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பொசிஷன் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷன் டைம் கிராஃப், அதாவது நிலை நேரம் வரைபடம். நிலை நேரம் வரைபடம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து நிலை பொசிஷன், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நேரம் செகண்ட்ஸில் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பொசிஷன் டைம் கிராஃப். இதை வச்சு தான் நம்ம இயக்கத்தை வந்து நம்ம வெளிப்படுத்த போகிறோம். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பார்ப்போம். இப்போ ஒரு ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் வந்து இப்போது இங்கே வந்து 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ், ஆரிஜின் 0. இது வந்து 20 மீட்டர்ஸ், இது பொசிஷன். இது வந்து 40 மீட்டர்ஸ் பொசிஷன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை அழிச்சிக்கலாம். Car is standing still at x is equal to 40 meters. Car is standing still at x is equal to 40 meters. அதாவது ஒரு கார் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது. ஒரு கார் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, ஆனால் அதோட நிலை வந்து பார்த்திங்கன்னா 40 மீட்டரில் இருக்குது, சரிங்களா. ஸோ ஒரு கார் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, அது நிலை வந்து 40 மீட்டரில் இருக்குது. இது எப்படி வந்து இந்த நிலை நேரம் வரைபடத்தில் எப்படி போட போகிறோன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நிலை. இந்த 20 மீட்டரும் இந்த 40 மீட்டருங்கிற வந்து நிலை. இது வந்து நேரம் 10, 20, 30, 40ன்றது எல்லாமே நேரம், அதாவது செகண்ட்ஸ், சரிங்களா, வினாடிகளை குறிக்குது. இப்போ வந்து x is equal to 40 மீட்டர்ஸ். ஸோ எக்ஸ் வந்து 40ல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது மூவ் ஆகலை. எக்ஸின் நிலை வந்து இங்கே தான் இருக்குது, இந்த 40ல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது மூவே ஆகலை, அந்த நிலை வந்து அங்கேயே தான் இருக்குது. ஸோ அந்த நிலை அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் வந்து ஓய்வு நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஓய்வு நிலையில் இருக்குது. இந்த நிலையில் 40 மீட்டர்ன்ற பொசிஷனில் அது வந்து நிலையில் 10 செகண்ட்லேயும் என்ன ஆகுது, 40 செகண்டில் 40 மீட்டரில் தான் இருக்குது. 20 செகண்ட்லேயும் 40 மீட்டரில் தான் இருக்குது. 30 செகண்ட்லேயும் 40 மீட்டரில் தான் இருக்குது. 40 செகண்ட்லேயுமே 40 மீட்டர். ஸோ அந்த கால இடைவேளை ஃபுல்லாகவே, இந்த டைம் இன்டர்வல் ஃபுல்லாகவே என்ன ஆகுதுன்னா எக்ஸுன்ற பொசிஷன் மாறவே இல்லை, எக்ஸோட நிலை வந்து மாறவே இல்லை, அது வந்து ஓய்வு நிலையிலே இருக்குது. ஸோ இதான் வந்து நேரம், நிலை நேரம் வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம், அதாவது சீரான இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன். ஸோ சீரான இயக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் சம காலங்களில் சம கால இடைவெளிகளில் சம தூரங்களை கடந்தால் அது வந்து சீரான இயக்கம் என்ற அர்த்தம். அதாவது ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், சரிங்களா. ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அப்படின்றது என்னென்னா சம தூரங்களை சம கால இடைவெளிகளில் அது கடக்கும். அதாவது இப்போ வந்து 0, 2, 4, 6, 8 இதெல்லாமே மீட்டர்ஸ், இதெல்லாமே நிலைன்னு வச்சுக்கோங்க. மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. 2 மீட்டர்ஸ், 4 மீட்டர்ஸ், 6 மீட்டர்ஸ், 8 மீட்டர்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 2 வினாடியில் 2 செகண்ட்ஸில் இந்த பாடி வந்து 2 மீட்டர் போகுது. அடுத்த 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 மீட்டருக்கு போகுது. அடுத்த 2 செகண்ட்ஸில் 6 மீட்டருக்கு போகுது. அடுத்த 2 செகண்ட்ஸில் 8 மீட்டருக்கு போகுது. ஸோ 0லேருந்து 2 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
2 மீட்டர் கடக்குது, 0லேருந்து அடுத்த 2 செகண்டுக்கு 2 மீட்டர் கடக்குது, அடுத்த 2 செகண்டுக்கு 2 மீட்டர் கடக்குது, அடுத்த 2 செகண்டுக்கு 2 மீட்டர் கடக்குது. அதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது 2 மீட்டர்ஸ். இதுதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இது வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது சம கால இடைவேளைகளில் சம தூரங்களை கடக்கும். சம கால இடைவெளிகள் சம தூரங்களை தான் சம கால இடைவெளி. 2 செகண்ட் 2 செகண்ட் 2 செகண்ட்றது எல்லாமே சம காலங்களில் சம தூரங்களில், அதாவது 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் சம தூரங்களை கடக்கின்றது. ஸோ அப்படி அந்த பொருள் கடந்தது அப்படின்னா அது வந்து சீரான இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். சீரான இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம், அதாவது யூனிஃபார்ம் மோஷன். அதான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த யூனிஃபார்ம் மோஷன் எப்படி பொசிஷன் டைம் கிராஃபில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷன் டைம் கிராஃபில் பார்த்தோன்னா நிலை நேரம் வரைபடம், அதாவது பொசிஷன் டைம் கிராஃப். பொசிஷன் டைம் கிராஃப் அதில் பார்த்தோம்னா இது நேரம், இது நிலை. ஸோ நான் சொன்ன மாதிரி 0லேருந்து ஆரம்பித்து 2 செகண்ட்ஸ் 4 செகண்ட் 6 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் 4 மீட்டர் 6 மீட்டர் 8 மீட்டர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடி வந்து 2 செகண்டில் 2 மீட்டர்ஸை கடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர்ஸை கடக்குது. அடுத்தது வந்து 6 மீட்டர்ஸில் 6 செகண்ட்ஸில் 6 மீட்டர்ஸை கடக்குது. அடுத்த 2 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 மீட்டர்ஸை கடக்குது. ஸோ அதோட இது எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும், சீரான இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். சம தூரங்களில் சம கால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தில் இருக்குது என்று அர்த்தம். சீரான இயக்கம் என்று அர்த்தம். velocity and average speed. ஸோ இதில் வந்து average velocity, அதாவது சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்ம பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரு பொருள் வந்து இப்போ 0 செகண்ட் 0 வினாடியிலேருந்து ஒரு 100 வினாடி வரையுமே அது இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த பொருளோட இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளோட திசைவேகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சீரான திசைவேகமாக இருக்காது, அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருக்காது. இப்போ ஒரு இடத்துல இதோட திசைவேகம் அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல இதோட திசைவேகம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய கால இடைவெளி வரைக்கும் அது வந்து அந்த இயக்கத்தில் இருக்குது அப்படின்ற அந்த பொருள் வந்து ஒரு இயக்கத்தில் இருக்குது அப்படின்றப்ப இந்த திசைவேகம் வந்து சீரான திசைவேகமாக இருக்காது. ஸோ அதனால் இதுக்கு என்ன நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம இயக்கத்தை கண்டுபிடிக்கணும், இந்த பொருளோட இயக்கத்தை கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த பொருள் வந்து ஒரு நிறைய கால இடைவேளைகளில் அது இயக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ 0 to 100 செகண்ட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கால இடைவேளை தான். ஸோ இதில் இருக்க இயக்கத்தை நம்ம அளவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சராசரி திசைவேகம் தான் கண்டுபிடிக்கணும், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி என்பது, அதாவது சராசரி திசைவேகம் என்பது நிலை மாற்றம் டிவைடட் பை கால இடைவேளை. நிலை மாற்றம் டிவைடட் பை
கால இடைவேளை. ஸோ இந்த நிலை மாற்றம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதாவது இடப்பெயர்ச்சி இல்லையா. நிலை மாற்றம்ன்றது தான் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி டிவைடட் பை கால இடைவேளை. அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல். ஸோ இதில் வந்து நம்ம இடப்பெயர்ச்சி என்னன்றது நமக்கு தெரியும். இடப்பெயர்ச்சி ஃபார்முலா வந்து டெல் எக்ஸ், கால இடைவேளை ஃபார்முலா வந்து டெல் டி. நிலை மாற்றம் பை கால இடைவேளை அப்படின்றது தான். ஸோ சராசரி திசைவேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் பை டெல் டி. டெல் எக்ஸ்ன்றது x2 மைனஸ் x1 பை t2 மைனஸ் t1. x2ன்றது பொருளின் இறுதி நிலை, x1ன்றது பொருளின் ஆரம்ப நிலை. t2ன்றது இறுதி நிலையில் எடுத்துக்கொண்ட நேரம். இறுதி நிலை நேரம் நம்ம போடலாம். இறுதி நிலையில் எடுத்துக்கொண்ட நேரம். t1 அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் பொருள் எடுத்துக்கொண்ட நேரம், எடுத்துக்கொண்ட நேரம். சரிங்களா. ஸோ இதான் வந்து சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி பை கால இடைவேளை. இடப்பெயர்ச்சி வந்து டெல் எக்ஸ், கால இடைவேளை வந்து டெல் டி. டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1. டெல் டின்றது கால இடைவேளை t2 மைனஸ் t1. ஸோ x2ன்றது பொருளின் இறுதி நிலை, x1ன்றது பொருளின் ஆரம்ப நிலை. t2ன்றது இறுதி நிலையில் எடுத்துக்கொண்ட நேரம், t1ன்றது ஆரம்ப நிலையில் பொருள் எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ இதை வச்சு நம்ம சராசரி திசைவேகம், நம்ம இந்த பொருளோட சராசரி திசைவேகம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது இதோட இந்த சராசரி திசைவேகத்தோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது ஒரு வெக்டார் அளவு. இது ஒரு வெக்டார் அளவு. ஸோ திசையுடன் கூடிய அளவு. திசையுடன் கூடிய அளவு. இதுக்கு திசையும் உண்டு, அளவும் உண்டு. நம்ம வந்து நேர்கோட்டு இயக்கத்தை மட்டும் அளவிட போகிறதுனால நேர்கோட்டு இயக்கத்தில் உங்களுக்கு தெரியும் 4 டைரக்ஷன் தான் பாசிபிள். ஃபார்வர்ட், பேக்வேர்ட், அப்வர்ட், டவுன்வர்ட். ஸோ இதுக்கெல்லாமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஃபார்முலா வச்சு இந்த திசைன்றதை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இதான் வந்து சராசரி திசைவேகம். இதோட யூனிட் எஸ்ஐ அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதோட எஸ்ஐ அளவு, எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட், இல்லைனா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட், இல்லைனா மீட்டர் செகண்ட் டு த பவர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து சராசரி திசை வேகம். இந்த சராசரி திசை வேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது இதை எப்படி குறிப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v மேலே வந்து ஒரு பார் போடணும். ஸ்மால் v மேலே ஒரு பார் இது போட்டிங்கன்னா தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. டெல் எக்ஸ் பை டெல் டி, நிலை மாற்றம் பை கால இடைவேளை. இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸ்மால் v, சின்ன v போட்டு மேலே வந்து ஒரு பார் போடணும். அந்த மேலே ஒரு பார் போடுறது தான் இந்த சராசரி அப்படின்ற சராசரி அளவை குறிக்கிறது. இந்த மேலே இந்த பார் போடுறோம் இல்லையா, இந்த பார் தான் வந்து சராசரி அளவை குறிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து நம்ம டெல் எக்ஸை பொறுத்து, அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குது. இந்த சராசரி திசை வேகம்ன்றது இந்த இடப்பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. இடப்பெயர்ச்சியை பொறுத்து தான் இந்த சராசரி திசை வேகம்ன்றது
இருக்குது. ஸோ இந்த இடப்பெயர்ச்சியை பொறுத்து தான் இந்த சராசரி திசைவேகம்ன்றது இருக்குது. இப்போ இதே இடப்பெயர்ச்சி வந்து மைனஸாக இருந்ததுன்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசைவேகமும் மைனஸ் ஆகிடும். சரிங்களா? இதே இடப்பெயர்ச்சி வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா சராசரி திசைவேகமும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இடப்பெயர்ச்சி வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இடப்பெயர்ச்சி ΔX/ΔT, டெல்டின்றது கால இடைவேளை இடப்பெயர்ச்சி. இப்போ இடப்பெயர்ச்சி வந்து ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசைவேகமும் பூஜ்ஜியமாக ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இடப்பெயர்ச்சி என்ன நம்ம பார்த்தோம். இடப்பெயர்ச்சிக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ இருக்கலாம், ஜீரோ வேல்யூ இருக்கலாம் இல்லையா? ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகமும் பாசிட்டிவ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இல்லை ஜீரோவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சராசரி திசைவேகம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சராசரி வேகம், ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்க போகிறோம், சராசரி வேகம். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம கடக்கிறோம், ஒரு அதிகமான ஒரு தூரத்தை கடக்கிறோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து இப்போ 0லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் நம்ம கடக்கிறோம். இல்லை நம்ம ஒரு காரில் போகிறோம், 300 கிலோமீட்டர் வரையும் ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை வந்து ஒரு பேருந்து வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் பயணிக்குது அப்படின்னா இதுக்கு வந்து இதே மாதிரி தான். இந்த நம்மளோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல குறைவாக இருக்கும், இன்னொரு இடத்துல அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல குறைவாக இருக்கும், இன்னொரு இடத்துல அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல குறைவாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம சராசரி வேகம் தான் கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஒரு 5 மணி நேரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்போம். அதாவது ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 5 மணி நேரம் ஆகுது. நம்ம ஒரு பேருந்தில் போகிறோம், 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கு வந்து 5 மணி நேரம் ஆகுது. அந்த 300 கிலோமீட்டர்ன்ற இதை நம்ம அந்த விகிதத்தை நம்ம அடையிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் நமக்கு ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேகம்ன்றது சீரான வேகமாக இருக்காது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்போம். அடுத்த ஒரு 20 கிலோமீட்டர் வரையும் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்போம். அடுத்த ஒரு 30 கிலோமீட்டர் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கலாம், இல்லை ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரான வேகமாக சீரற்ற வேகமாக தான் இது இருக்கும். ஸோ சீரான வேகமாக இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ 0லேருந்து இப்போ நம்ம 300 கிலோமீட்டர் வரையும் நம்ம ஒரு பேருந்தில் போயிருக்கோம். 5 மணி நேரத்தில் வந்து இந்த 300 கிலோமீட்டர் இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 300/5 நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 60 km/h நம்மளோட சராசரி வேகம். நம்மளோட வேகம் இல்லை, நம்மளோட சராசரி வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு நம்ம சராசரி வேகம் வந்து 60 km/h நம்ம போயிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சராசரி வேகம். சரிங்களா? இப்போ இந்த சராசரி வேகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம், அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். சராசரி வேகம் அப்படின்றது கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம். கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம். அதாவது total distance by total time taken அப்படின்னு சொல்லுவோம்.
டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், அதாவது எடுத்துக்கொண்ட கடந்து வந்த மொத்த தூரம், பொருள் கடந்த மொத்த தூரம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம், அதுதான் வந்து சராசரி வேகம் அப்படின்ற சொல்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 0லேருந்து 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், 5 மணி நேரம் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம சராசரி வேகம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எடுத்துக்கொண்ட அதாவது கடந்த மொத்த தொலைவு டிவைட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம், அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இதுதான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ கடந்த மொத்த தொலைவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த மொத்த தொலைவு வந்து 300 கிலோமீட்டர், எடுத்துக்கொண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, அதாவது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது நம்மளோட சராசரி வேகம். சராசரி வேகம். ஸோ இந்த சராசரி வேகம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அந்த ஒரு சராசரி திசை வேகத்துக்கும் சராசரி வேகத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம் வந்து பார்த்திங்கன்னா ΔX பை ΔT, இடப்பெயர்ச்சியை சார்ந்திருக்கு. இதுவே இது ஆவரேஜ் ஸ்பீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சராசரி வேகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், கடந்த மொத்த தூரம் டிவைட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம், இல்லையா? ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ன்றது தூரத்தை பொறுத்து இருக்கிறது. தூரத்தை சார்ந்து சராசரி வேகம் இருக்கிறது, இடப்பெயர்ச்சியை சார்ந்து சராசரி திசை வேகம் இருக்கிறது. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சராசரி வேகம் தூரத்தை சார்ந்திருக்கனால அது வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூவாக மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், மைனஸ் வேல்யூவாக இருக்காது, 0 வேல்யூவாகவும் இருக்காது. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதாவது சராசரி வேகம்ன்றது எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம்ன்றது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், 0வாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். இன்னொரு ஒற்றுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐ அளவு வந்து பார்த்தீங்கன்னா சராசரி வேகத்துக்கும் மீட்டர் பெர் செகண்ட் தான், சராசரி திசை வேகத்துக்கும் மீட்டர் பெர் செகண்ட் தான். சரிங்களா? சராசரி வேகத்துக்கும் ஒரே தான், சராசரி திசை வேகத்துக்கும் ஒரே எஸ்ஐ அளவு தான். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது இடப்பெயர்ச்சி இஸ் ஈக்குவல் டு தூரம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது நேர்கோட்டில் இருக்கணும், பொருளின் இயக்கம் வந்து நேர்கோட்டில் இருக்கணும், அதாவது பொருளோட இயக்கம் வந்து நேர்கோட்டில் இருக்கணும். இன்னொன்று வந்து பாசிட்டிவ் திசையில் இருக்கணும்னு சொன்னோம், அப்படின்றத நம்ம சொன்னோம். ஸோ பொருளோட இயக்கம் வந்து நேர்கோட்டில் இருக்கணும், பாசிட்டிவ் திசையில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில்
இடப்பெயர்ச்சும் தூரம் சமமாக இருந்தது அப்படின்னா சராசரி திசைவேகம் is equal to சராசரி வேகம், average velocity is equal to average speed. இது ரெண்டும் சமமாக இருக்கும். இடப்பெயர்ச்சி தூரத்துக்கு சமமாக இருந்தால் சராசரி திசைவேகமும் சராசரி வேகமும் சமமாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரில், அதாவது இந்த மோஷன் பேசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த கீழே டாக்குமெண்ட் ஃபைலில் உங்களோட அந்த சம்ஸ் எல்லாமே இருக்கும், மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்லி. அதில் வந்து ஒவ்வொரு சம்மாக நான் சொல்ல நீங்கள் எப்படி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே. ஸோ நவ் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். we going to see the second problem. லாஸ்ட் அந்த டாக்குமெண்ட்லேயே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்ளமில் செகண்ட் ப்ராப்ளம் அதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, a particle covers half of its total distance with speed v1, the rest half of this total distance with speed v2, its average speed during the complete journey. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு total distance, let's say this is the total distance. ஸோ இதில் half the distance வந்து பார்த்திங்கன்னா with the speed v1, பார்ட்டிகிள் வந்து ஸ்பீட் v1ல் போகுது இந்த ஆஃப் டிஸ்டன்ஸ் வரையும். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ஸ்பீட் சேஞ்ச் ஆகி அது ஸ்பீட் v2ல் கவர் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை total time taken இல்லையா? total distance by total time taken. ஸோ இந்த total distance வந்து பார்த்திங்கன்னா we take it as s. ஓகே. ஸோ total time taken அப்படின்றது பார்த்திங்கன்னா what we can say is that is we know that this is the total distance. ஸோ இதில் வந்து ஸ்பீட் v1ல் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து v1ல் கவர் பண்ணியிருக்கு half the distance. ஆஃப்டர் அந்த half the டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்பீட் v2வில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டைம் ஆயிருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு t1 டைம் ஆயிருக்கும், இதுக்கு வந்து ஒரு t2 டைம் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ s பை t1 ப்ளஸ் t2, s பை t1 ப்ளஸ் t2 இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இப்போ நமக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும், பட் how to calculate the t1 அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து the first motion எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, first step of motion வந்து the particle covers the half of the distance with the speed v1. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மோஷன், இந்த கேஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது வரையும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் half the distance வந்து ஸ்பீடோட ஃபார்முலா you have to use. Speed is equal to distance by time. Speed is equal to distance by time. So we know the distance is the whole distance is s, but we are going to solve only the half of the distance. First in the motion, in the first from the start to the half of the distance motion way நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து first half of the total distance, அப்போனா distance is equal to s by 2. Distance is equal to s by 2. So and the speed is equal to v1. நமக்கு வந்து டைம் தான் தெரியாது. ஸோ நமக்கு வந்து டைம் தான் தெரியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ விச் இஸ் டிஸ்டன்ஸ் இஸ் எஸ் பை 2 டிவைட் பை t1 is equal to v1 இல்லையா? ஸோ சாரி ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிறேன். s is equal to d by t, that is speed is equal to distance by time. We know speed is equal to v1, distance is s by 2, so half of the distance தான் எடுத்துக்கிறோம் by t1. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த t1 வந்து இங்கே போகும். ஸோ
இந்த T1 அங்கே போயிடுச்சு அப்படின்னா T1 is equal to S by 2 divided by V1. Okay, S by 2 divided by V1 is equal to T1 is equal to S by 2 V1. Okay, ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ நம்ம T1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செட் ஆஃப் மோஷன் நம்ம எடுத்துகிறோம். அடுத்த செட் ஆஃப் மோஷன் இன் த சென்ஸ், ஸோ சாரி, திஸ் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து V1. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து V2. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வி ஆர் கவரிங். ஸோ அடுத்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித் ஸ்பீட் V2. ஸோ இதிலே வந்து ஸோ ஆஸ் யூ நோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு V2 இல்லையா, அண்ட் distance d is equal to s by 2. okay, so அதே மாதிரி என்ன ஆகும்னா T2 will be unknown. T2 நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மோஷன் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ செகண்ட் மோஷன். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. Distance is equal to s by 2 divided by time is T2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா T2 ஸ்பீடு வந்து V2 இல்லையா. ஸோ T2 இங்கே போயிடும், V2 இங்கே வந்துடும். ஸோ T2 is equal to S by 2 divided by V2. ஸோ T2 is equal to S by 2 V2. This is T2. okay, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். now we are going to calculate T1 plus T2, that is average speed is equal total distance by total time taken. so yes, this is equal total distance by T1 plus T2. okay, so we are going to substitute the value of T1 and T2. so s by T1 வந்து s by 2 V1 by s by 2 V2. okay, so s by T1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், s by 2 V1 plus s by 2 V2. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ s by 2 V2 into s plus 2 V1 into s. கரெக்டாக கீழே வந்து என்ன ஆகுனா 2, that is 4 V1 V2, 4 V1 V2 now, because 2 V1 V2 2 V1 into 2 V2 now, so it becomes 4 V1 into V2. okay, ஸோ இதில் வந்து நம்ம காமன் இது எடுத்துக்கலாம். ஸோ காமன் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can the common வந்து பார்த்தீங்கன்னா s is common and 2 is common. ஸோ அதை வந்து நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஸோ s by 2s நீங்கள் வெளில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there will be V2 plus V1 divided by 4 V1 V2. okay, 4 V1 V2. ஸோ இதில் வந்து we can cut off 2 and 4. so 2 times அடிச்சா 2 V1 V2 ஆகிடும். ஸோ the final is s by s into V2 plus V1 divided by 2 V1 V2. okay, now வந்து இதை denominator கொண்டு போகலாம். we can take this here. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது s into 2 V1 V2 divided by V1 plus V2 into s. so in the s and in the s cancel ஆகிடும். so it gives 2 V1 V2 divided by V1 plus V2. so the option is second option, B option. okay.
ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷினில் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கார் மூவ்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் VU and returns to y with uniform speed VT. So the average speed for this round trip. இதில் ஜஸ்ட் கொஷினில் ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. அதாவது கார் மூவ்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் VU அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு எக்ஸ்ன்னு வரணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன்ஸ் டு எக்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் VD அப்படின்னு வரணும். இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸில் வந்து கொஷினில் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. கார் மூவ்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் VU and returns to x with uniform speed VD. So find out the average speed for this round trip. So first case எடுத்திங்கன்னா car moves from x to y. So this is x and this is y. So the x from x to y with the speed VU. Okay, with the speed VU. Okay, and returns to x with uniform speed VD. So from here to here இப்படி வச்சுக்கோங்க, with uniform speed VD. okay, so there are two distances. இப்போ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கொஷனில் டோட்டல் டிஸ்டன்ஸ், ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ்ன்ற ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸில் இட் வாஸ் கவர்ட் பை speed V1 and V2. half the distance was covered by V1 and another half was covered by speed V2. பட் இங்கே வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து it was covered by S1. அது first distance was covered by with the speed VU and the second distance was covered by speed VD. ஸோ இதில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா இஸ் total distance by total distance by total time. ஸோ total distance வந்து இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸாக இருக்குது. ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் S1, திஸ் இஸ் S1 and this is S2. S1 plus S2. okay, so the total distance S is equal to S1 plus S2. okay, so total distance is equal to S1 plus S2. ஸோ இந்த S1 ஸ்பீட் S1 டிஸ்டன்ஸ் வந்து VUன்ற ஸ்பீடால் கவர் ஆகிருக்கு. இந்த S2 டிஸ்டன்ஸ் VDயால் கவர் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ there will be a time for this இல்லையா. this is will be T1 and here it will be T2. இந்த டிஸ்டன்ஸ் S2ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகிருக்கும், தட் இஸ் T2. அப்புறம் S1 டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு T1 டைம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் T1 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் S1 வித் ஸ்பீட் VU. ஓகே, ஸோ இதுக்கு வந்து T1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், D by T. okay, so distance is S1 by time is T1 is equal to VU. okay, so இதில் வந்து T1 இங்கே போயிடும், அதே மாதிரி VU இங்கே வந்துடும். so T1 is equal to S1 by VU. okay, ஸோ சிமிலர்லி உங்களுக்கு தெரியும் இப்போ T2 என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. T2 என்னவாக இருக்கும், T2 is equal to S2 by VD இல்லையா. லாஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்கும். T2 is equal to S2 by V by D. ஸோ there is total distance by total time. இது வந்து என்னது, ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் total distance by total time. ஸோ total distance நான் உங்களுக்கு சொன்னேன், தட் இஸ் S plus S. ஓகே, S plus S சேம் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா S1 is equal to S2 பிகாஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான். பிகாஸ் எக்ஸ் டு ஒய்ன்றதும் சேம் டிஸ்டன்ஸ் தான் அண்ட் y to xன்றதும் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ S1 is equal to S2. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 plus S2. ஓகே, ஸோ இது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2S. டோட்டல் distance is equal to 2S. So total distance 2S by
T1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S by நம்ம VU. தென் ப்ளஸ் அதே மாதிரி T2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S by VD. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். VD இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும், VU வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2S by S into VD plus S into VU by VD VU. ஓகே, ஸோ இங்கே S வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் S இருக்குது, இங்கேயும் S இருக்குது. ஸோ S வந்து காமனாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஸோ 2S by S எடுத்துட்டிங்க அப்படின்னா VD plus VU divided by VD into VU. சாரி, ஸோ இந்த S அந்த இந்த S கேன்சல் ஆகிடும். ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு போகிறேன், சாரி நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 2 into VD VU by VD plus VU. எத்தனாவது ஆப்ஷன்? D ஆப்ஷன். ஓகே, ஸோ D ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் 2 சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மும் சரி அண்ட் தேர்ட் சம்லேயும் அதாவது ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்பீட்லேயும், செகண்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இன்னொரு ஸ்பீட்லேயும். ஸோ அதை வச்சு நம்ம கவர் பண்ணோம். அதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 2V1 V2 divided by V1 plus V2 அப்படி கண்டுபிடிச்சோம். ஸோ அதே வந்து ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் அது வந்து ஒரு ஸ்பீட்லேயும், அண்ட் வந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் அது இன்னொரு ஸ்பீட்லேயும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் அதில் ஒரு ஸ்பீட் VU அண்ட் இன்னொரு டிஸ்டன்ஸ் அதே சேம் டிஸ்டன்ஸை வந்து இன்னொரு ஸ்பீட் VDயில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா 2VU VD divided by VU plus VD. இதான் ஆன்சர் வந்தது. ஸோ இதில் என்ன நம்ம ரெண்டுத்துலேயும் சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, there is equal distance covered by different speeds. That is a distance is like this. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா equal distance. Okay, so just a minute. Let's say if a distance is S. So it is a equal distance. Okay, so first half of the distance was covered by some speed, இன்னொரு half of the distance was covered by some speed, but இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். ஸோ when equal distance covered by different speeds, when equal distance is covered by different speeds, like two different speeds னு கூட சொல்லலாம். When equal distance is covered by two different speed, then average speed is equal to 2V1 V2 divided by V1 plus V2. Okay, so இதை ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். If a distance is there and it was covered by two different speeds V1 V2, ஒரு டிஸ்டன்ஸை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் கவர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா 2V1 V2 divided by V1 plus V2. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சம்ஸ்க்கு டைரெக்டாகவே இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா நமக்கு தெரியும். when distance is covered by when equal distance is covered by two different speeds, the formula is 2V1 V2 divided by V1 plus V2. okay, so this is the formula. இப்போது 7th sum நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7th sum
A car covers first half of the distance between two places at 40 kilometers per hour and other half of the distance at 60 kilometers per hour. The average speed of the car கேட்குறாங்க. So the ஒரு distance, okay, a car covers first half of the distance at 40 kilometers per hour. Excuse me. First half of the distance at 40 kilometers per hour. Okay. So in the second half of the distance on the pathina, it covers the other half of the distance was covered by 60 kilometers. So 60 kilometers per hour. First half of the distance on the 40 kilometers per hour and second half of the distance 60 kilometers per hour. So this first half of the distance was covered by 40 kilometers per hour, okay, and the second half of the distance was covered by 60 kilometers per hour. Okay, so this is the equal distance. In the distance equal da, in the distance equal, so equal distance was covered by two different speeds. So இந்த ஸ்பீட் வந்து நம்ம v1 ஸ்பீட் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், 40 kilometer per hour. Okay, and v2 வந்து நம்ம 60 kilometer per hour எடுத்துக்கலாம். ஸோ v1 வந்து நம்ம 40 kilometer per hour எடுத்துக்கிறோம் and v2 60 kilometer per hour எடுத்துக்கிறோம். So distance is same. The distance on the whole distance one we are going to have as s. Okay, so distance d is equal to s. இதான் the distance நம்ம எடுத்துக்க போறோம். So the average speed of the car கேக்குறாங்க. So average speed is equal to 2v1 v2 divided by v1 plus v2. So இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 2 into 40 into v2 வந்து 60 divided by v1 வந்து 40 plus v2 is plus 60. Okay, so 2 into 40 into 60 by 40 plus 60. Okay, so இதை calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, A, B, C, D options இருக்கு. You can calculate this and you can come up with the answer. Okay, so you can come up with the answer, just the calculation மட்டும் தான், so you can do it. Okay, so let's move on to the, so நம்ம என்ன பார்த்தோம்னா 2 into 40 into 60 divided by 40 plus 60 இல்லையா, 2 into 40 into 60 by 40 plus 60. So that is 40 plus 60 becomes 100. 2 into 40 into 60, it becomes 4800. So these two will get cancelled. So the answer is 48 kilometer per hour. So the option is B option, 48 kilometers per hour. So finally நம்ம இப்போ first sum பார்க்கலாம். First sum read பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. On the other days, if she remains stationary on the moving escalator, then the escalator takes up in time t2. The time taken by her to walk up on the moving escalator will be. So the first நான் explain பண்ணுறேன். First case என்ன சொல்கிறாங்கன்னா, Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. ஸோ ஸ்டேஷனரி எக்ஸ்கலேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸ்கலேட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ப்ரீத்தின்றவங்க வந்து லெட்ஸ் சே ப்ரீத்திங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த எக்ஸ்கலேட்டர், அந்த சும்மா இருக்க எக்ஸ்கலேட்டரில் வந்து என்னென்னா அவங்களே வந்து ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுறாங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் மாதிரி அவங்க ஏறும்போது ஸோ அதை வந்து ஷீ ரீச்சஸ் அந்த அங்கே எங்கே போய் சேரணுமோ அங்கே வந்து டைம் t1 போய் சேர்ந்துடுறாங்க.
ஸோ ஒரு எக்ஸ்கலேட்டர் சும்மா இருக்குது, ஸோ ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அவங்க ரீச் ஆகிற டைம் வந்து டைம் T1. ஓகேவா? ஸோ அடுத்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது ஆன் தி அதர் டேஸ் இஃப் ஷி ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி வந்து மூவிங் எக்ஸ்கலேட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ லைக் மூவிங் எக்ஸ்கலேட்டர்னால் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்கலேட்டர் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இட் வில் கோ ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இப்போது அவங்க ஜஸ்ட் இங்கே எப்படி நிற்கிறாங்க அப்படின்ற அந்த ப்ரீத்தின்றவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக் டேக்ஸ் ஹர் அப் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்கலேட்டர் வந்து மேலே போய் ஷி ரீச்சஸ் ஹியர் அட் டைம் T2. ஸோ T2 டைமில் எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் த மூவிங் எக்ஸ்கலேட்டர் வில் பி. ஸோ இப்போ எக்ஸ்கலேட்டர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ப்ரீத்தி இங்கே இருக்காங்க. ஸோ ப்ரீத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மூவிங் எக்ஸ்கலேட்டர்லேயே அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க எந்த டைமில் ரீச் ஆவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் தி மூவிங் எக்ஸ்கலேட்டர். ஸோ எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, இவங்களும் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க இந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில். ஸோ அப்போ வந்து டைம் எந்த டைமில் போய் சேருவாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மோஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மோஷனில் ப்ரீத்தி வந்து என்ன சொன்னேன், இப்போ வந்து எக்ஸ்கலேட்டர் வந்து வேலை செய்யலை. ஸோ அவங்க வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அப்போ வந்து டைம் T1 வந்து ஷீ ரீச்சஸ். ஸோ இப்போது இந்த செட் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே அப்ளை பண்ணுற மாதிரி வெலாசிட்டி வந்து நம்ம V1 எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஸ்பீடு வந்து V1 எடுத்துக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ இந்த மூணு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஒர்க் ஆகாத எக்ஸ்கலேட்டரில் அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸ்பீடு வந்து நம்ம V1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்களே ஒர்க் ஆகாத எக்ஸ்கலேட்டரில் ஏறி போகிறாங்க. ஸோ அங்கே ஏறி போகிற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா V1 எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு வச்சுக்கலாம். பட் டைம் வந்து T1. ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு D/T1. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அதாவது அவங்க வந்து அந்த ஒர்க் ஆகாத எக்ஸ்கலேட்டரில் அப்படி மேலே நடந்து போகிறாங்க, மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இப்போ செகண்ட் செட் ஆஃப் மோஷனில் எக்ஸ்கலேட்டரில் அவங்க போகிறாங்க, ஒர்க்கிங் எக்ஸ்கலேட்டரில் போகிறாங்க, இங்கே ரீச் ஆகிறாங்க. ஸோ இந்த மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதில் வந்து T2ல் அவங்க போய் சேர்ந்துடுறாங்க, டைம் 2ல் அவங்க போய் சேர்றாங்க. டிஸ்டன்ஸ் இஸ் சேம். இந்த லாஸ்ட் மோஷனுக்கும் கடைசியாக அந்த மோஷனுக்குமே டிஸ்டன்ஸ் இஸ் சேம். சரிங்களா? ஸோ இங்கே ஸ்பீடு வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா V2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் வந்து V2 இஸ் ஈக்குவல் டு D/T2. This is the செகண்ட் கேஸ். ஸோ அந்த செகண்ட் கேஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஷ்னரி எக்ஸ்கலேட்டரில் அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போய் அங்கே ரீச் ஆகிற வெலாசிட்டி வந்து தட் இஸ் ஸ்பீடு வந்து V2. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், டைம் வந்து T2. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கேஸ். இப்போ நமக்கு தேர்ட் கேஸ் தெரியணும். இந்த தேர்ட் கேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகுது, இவங்களும் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது இருக்கிற இது நமக்கு தெரியும். எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது இருக்கிறது வந்து என்னென்னா V2 நமக்கு தெரியும், வெலாசிட்டி தெரியும், தட் இஸ் ஸ்பீட் தெரியும். V2 இஸ் ஈக்குவல் டு D/T2. ஓகே, ஸோ நமக்கு தட் இஸ் இந்த எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகும்போது இப்போ இவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகும்போதும் நமக்கு அந்த இது தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா V1 இல்லையா? V1 இஸ் ஈக்குவல் டு D/T1. ஸோ நமக்கு வந்து இப்போது தேர்ட் கேஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகுது, ஆனால் இவங்க ஒர்க் ஆகிற எக்ஸ்கலேட்டரில் அவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட டைம் எந்த டைமில் போய் ரீச் ஆவாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த மோஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, இவங்க ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மோஷனில் வந்து நம்ம எந்த டைமில் போய் சேருவாங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மோஷனில் இதோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ எந்த ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட டைம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லாஸ்ட் கேஸ் வந்து ஜஸ்ட் Vன்னு வச்சுக்கலாம். V இஸ் ஈக்குவல் டு D/T. D வந்து எல்லோரும் மாதிரி சேம் தான். ஓகே, D வந்து எல்லோரும் மாதிரி சேம் தான்.
மூணு கேஸ்க்குமே சேம் தான். டிஸ்டன்ஸ் வந்து அது ஒரே எக்ஸ்கலேட்டர் தான். ஸோ டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ வீன்றது எக்ஸ்கலேட்டரும் போகுது அண்ட் ஸ்டெப்ஸ்லேயும் அவங்க ஏறி போகிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டி தான் வந்து இந்த தேர்ட் கேஸில் கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் தி மூவிங் எக்ஸ்கலேட்டர். ஸோ மேலே அந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில் இவங்க மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போனால் என்ன டைமில் ரீச் ஆகும், அதான் கொஷின். பட் இதுங்க என்ன வெலாசிட்டியில் போகிறாங்கன்னு நம்ம என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். இப்போது ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறும்போது நமக்கு வெலாசிட்டி தெரியும், v1 நமக்கு தெரியும். v1 = d/t1. ஸோ அதே மாதிரி எக்ஸ்கலேட்டரில் அப்படியே ஜஸ்ட் அவங்க மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே எக்ஸ்கலேட்டரில் மேலே போய் இங்கே சேர்றாங்க. ஸோ இந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில் அவங்களோட வெலாசிட்டி நமக்கு தெரியும், v2 = d/t2. ஓகே, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது. தேர்ட் கேஸில் அவங்களும் ஸ்டெப்ஸ் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இண்டிவிஜுவல் v1 இருக்கு இல்லையா, ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி இருக்கும்போது அந்த வெலாசிட்டியும் ப்ளஸ் இந்த மூவிங் எக்ஸிலேட்டரில் போகிற வெலாசிட்டியும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு இந்த வெலாசிட்டி கிடச்சிடும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, இவங்களும் அதில் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறுறாங்க. ஸோ இதோட இவங்களோட மோஷனோட வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏற வெலாசிட்டியும் ப்ளஸ் வந்து இந்த மூவிங் எக்ஸிலேட்டரில் அவங்க நின்று போகிற வெலாசிட்டியும் ஆட் பண்ணால் இந்த வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கேட்குற வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ v = v1 + v2. ஓகே, ஸோ v = d/t, distance by t. ஓகே, t தான் ஃபைனல் டைம், தட் இஸ் அந்த மூவிங் எக்ஸ்கலேட்டரில் அவங்க வந்து மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகிறாங்க. ஸோ என்ன டைமில் ரீச் ஆகுறாங்களோ அந்த t தான் இது. ஸோ இப்போ v1 நமக்கு தெரியும், d/t1 ப்ளஸ் v2 வந்து d/t2. ஓகே, ஸோ இதில் நான் அதே மாதிரி நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ பண்ணோம் அப்படின்னா d/t = t2 into d plus t1 into d, sorry this is d, and divided by, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுகிறேன், d/t = t2 into d plus t1 into d divided by t1 dot t2. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம d காமனாக இருக்குது, d நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஸோ d/t = d வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா t2 plus t1 by t1 dot t2. ஸோ இங்கே காமனாக இருக்க இந்த d நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ திஸ் காமனாக d கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 1/t = 1/t t1 sorry t2 plus t1 divided by t1 dot t2. okay, so 1/t = t2 plus t1 t2 plus t1 by t1 plus t2 இது 1/t. so 1/t வச்சு நம்ம t கண்டுபிடிக்கலாம் இல்லையா. so when it becomes t இங்கே மேலே போயிடுச்சு அப்படின்னா it becomes t, denominatorல இருக்குது நியூமரேட்டருக்கு வந்துடும். so t1 dot t2 by t2 plus t1. this is the answer. Second option B is the final answer.